இந்த வருடம் பார்த்தீங்கன்னா, தல பொங்கலாக இருக்கும் அப்படின்னு அதிரசனுடைய ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனா விடாமுயற்சி தள்ளி போனதால அவங்களுடைய கனவு, ஆசை எல்லாம் தற்போது கானல் நீராக மாறிடுச்சு. இதன் காரணமாக லைக்காவ இயக்கிய ரசிகர்களுமே திட்டி தீர்த்துட்டும் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, விடாமுயற்சி ரேஸ்ல இருந்து விலகிய நிலையில பல படங்கள் களத்துல குதிச்சிருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா, காதலிக்க நேரமில்லை, நேசிப்பாயா, படைத்தலைவன், டென் ஹாவாஸ், சுமோ உள்ளிட்ட பல படங்கள் பொங்கலுக்கு வெளியாகுது. அந்த வரிசையில விஷாலுமே இணைஞ்சிருக்காரா. அவருடைய படம் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் இழுத்தடிக்கப்பட்டு தற்போது பொங்கலுக்கு வெளியாகுது. இதனை சந்தானம் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல உறுதியுமே பண்ணியிருக்காரு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா, சுந்தர் சி இயக்கத்துல கடந்த 2013 பொங்கலுக்கு வெளிவர வேண்டிய படம் தான் மதகஜ ராஜா. சில காரணங்களால படம் கிடப்புல போடப்பட்டது. முழுநீள நகைச்சுவை படமாக இதனை அன்றைய காலகட்டத்துடைய ரசிகர்கள் ஆவலுடன் வெயிட் பண்ணாங்க. சோ அது நடக்காத நிலையில கிட்டத்தட்ட இந்த படத்தை அனைவருமே மறந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் மீண்டும் விஷால் சந்தானம் கூட்டணியில ரசிகர்கள் பார்வைக்கு இந்த படம் வருது. அதன்படி மதகத ராஜா 2025 ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. இதனால பாத்தீங்கன்னா, விஷால் மற்றும் அவருடைய தரப்பு ஏகேவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம நன்றி சொல்லி உள்ளதாக செய்திகளுமே தற்போது வெளியாகி இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.